ஹரஜ் என்ற ஒரு ஆப் மட்டும் இருந்தால் போதும். சவுதி அரேபியாவில் ஆன்லைனிலேயே நீங்கள் அடிமைகளை விலைக்கு வாங்கலாம். வயது, பாலினம், நாடு என பல்வேறு வகைகளில் இந்த ஆப்பில் அடிமைகள் கொட்டி கிடக்கிறார்கள். ஐநா சபையை தலையிட்டும் கூட இன்றும் இந்த ஆப் எந்த பிரச்சனையும் இன்றி இயங்கி வருகிறது. இந்த காலத்தில் அடிமைகள் விற்பனையா என கேட்க உங்களுக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்தியர்கள் உட்பட பல புலம்பெயர் தொழிலாளர்கள் இப்படித்தான் அடிமைகளாக அங்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடுமை எப்படி நடக்கிறது? இதனை தடுப்பது யார் பொறுப்பு? இன்னும் விரிவாக பார்க்கலாம் DW தமிழின் டெக் நிகழ்ச்சியான ஷிஃப்டில். சவுதியில் ஒவ்வொரு நாளும் 5 லட்சத்திற்கும் அதிகமானவர்களால் ஹரஜ் ஆப் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கார்கள், ரியல் எஸ்டேட், எலக்ட்ரானிக் கருவிகள், விலங்குகள் என இந்த ஆப்பில் கிடைக்காத பொருட்களே இல்லை. சவுதியின் மிகப்பெரிய ஆன்லைன் கொள்முதல் மற்றும் விற்பனை தளம் ஹரஜ் ஆப் தான். ஆனால் இந்த ஆப்பில் மனிதர்களும் விற்கப்படுகிறார்கள் என்பதுதான் சற்று அதிர்ச்சி அளிக்கும் விஷயம். ஹரஜ் ஆப்பில் மட்டும் அடிமைகள் விற்கப்படுவதில்லை. இது போன்ற பல தளங்கள் இருக்கின்றன என்றாலும் ஹரஜ் ஆப்பை எடுத்துக்காட்டாக வைத்து இது குறித்து பேசலாம். இது தொடர்பாக நடந்த விசாரணையில் ஒவ்வொரு நாளும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை விளம்பரப்படுத்தும் டஜன் கணக்கான பட்டியல்களை சவுதி குடிமக்கள் இந்த ஆப்பில் வெளியிடுகின்றனர். ஹரஜ் ஆப்பில் பயனர்கள் இந்த பட்டியலில் இருப்பவர்களை பணிப்பெண்கள், கிளீனர்கள், ஆயாக்கள் மற்றும் ஓட்டுநர்களாக வாங்கலாம் அல்லது வாடகைக்கு கூட எடுத்துக்கொள்ளலாம். சவுதி அரேபியாவில் இந்த துறைகளில் வேலைக்கு செல்லும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் கடினமான சூழலில் சிக்கிக் கொள்கின்றனர். அவர்களுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது. மேலும் ஒரு சவுதி குடிமகன் சட்டப்பூர்வமாக அவர்களது பொறுப்பாளியாக கையொப்பமிட்டால் மட்டுமே சவுதி அரேபியாவில் இத்துறைகளில் இருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களால் அங்கு வாழவும் வேலை செய்யவும் முடியும். இந்த நடைமுறை கஃபாலா என்று அழைக்கப்படுகிறது. கஃபீல் என்று அழைக்கப்படும் ஒரு தொழிலாளியின் சட்டப்பூர்வ பொறுப்பாளர் தான் தொழிலாளியின் வேலைக்கான ஒப்பந்தங்களையும் விசாவின் விதிமுறைகளையும் கூட நிர்ணயிப்பார். இதன் காரணமாக சவுதி அரேபியாவில் வேலை செய்ய விரும்பும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்களுக்கு இவ்வாறு பொறுப்பேற்கக்கூடிய கஃபீலை கண்டுபிடிக்க ஹராஜில் விண்ணப்பிக்கின்றனர். இங்கே சூடானை சேர்ந்த ஒரு நபர் அவரது கஃபீல் அவருக்கு தேவையான ஆவணங்களை இன்னும் வழங்கவில்லை என்பதால் புதிய வேலையை தேடுகிறார். ஹராஜ் ஆப்பிற்கு வெளியேயும் கஃபீல்கள் தங்கள் பணியாளர்களை மற்ற கஃபீல்களிடம் வேலைக்கு அனுப்புகிறார்கள், அதாவது உள்வாடகைக்கு விடுவதை போல. இதற்காக கஃபீல்களுக்கு இடையே பணப்பரிமாற்றம் செய்யப்படுகிறது என்பதால் இது மனித கடத்தலாக கருதப்படுகிறது. தொழிலாளர்கள் அடிமைத்தனமான வேலை சூழல்களில் சிக்கிக் கொள்கின்றனர். மேலும் கஃபீல்களால் அவர்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளும் ஏராளம். சில சவுதி குடிமக்கள் தங்கள் தொழிலாளர்களின் பாஸ்போர்ட்டை பறித்து வைத்துக் கொள்கின்றனர், அடித்தும் துன்புறுத்துகின்றனர். மேலும் அவர்கள் ஒரு நாளைக்கு 600 ரூபாய்க்கும் குறைவாக இரவும் பகலும் வேலை செய்ய வேண்டும். சவுதி அரேபியாவில் கஃபாலா அமைப்பு சட்டப்பூர்வமானது, ஆனால் தொழிலாளர்களை விற்பது சட்டவிரோதமானது. இருப்பினும் இந்த நடைமுறை அங்கு மறைமுகமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 2020 ஹராஜ் ஆப் தொடர்பாக ஐநா ஏற்கனவே எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறது. உலகளவில் 5 கோடி மக்கள் நவீனமயமான அடிமைத்தனத்தில் வாழ்கின்றனர் என்று ஐநா சபை கூறுகிறது. குறிப்பாக சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளம்தான் இதற்கு முக்கிய காரணம். ஹராஜ் ஆப்பில் மட்டும் இது போன்ற விஷயங்கள் நடப்பதில்லை. 2019ஆம் ஆண்டில் தற்போது மெட்டா என்று அழைக்கப்படும் ஃபேஸ்புக்கில் குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் வீட்டு பணியாளர்கள் சட்டவிரோதமாக ஆன்லைனில் வாங்கப்பட்டு விற்கப்படுகின்றனர் என்பது தெரிய வந்தது. மெட்டாவுக்கு சொந்தமான இன்ஸ்டாகிராமிலும் இது போன்ற மனித வர்த்தகம் நடக்கிறது. இது போன்ற பதிவுகளை இன்ஸ்டாகிராமின் அல்காரிதம் பலருக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அதில் ஹேஷ்டேக்குகள் இணைக்கப்பட்டு விளம்பர பதிவுகள் போடப்படுகின்றன. மேலும் தனிப்பட்ட மெசேஜ்கள் மூலம் விற்பனைக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இதற்கு இந்த தளங்கள் பொறுப்பேற்க வேண்டுமா? இது தொடர்ந்து விவாதத்தில் தான் இருந்து வருகிறது. தங்கள் தளங்களில் நடக்கும் இது போன்ற ஆபத்தான விஷயங்களுக்கு எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் இவை வெறும் கண்டென்ட்டை வழங்கும் தளமாக மட்டுமே தங்களை காட்டிக்கொள்வது சரியா? அல்லது இந்த தளங்கள் அவர்களது பக்கங்களில் என்ன நடக்கிறது என்பதற்கு பொறுப்பேற்க வேண்டுமா? தளங்கள் மட்டுமல்லாமல் ஆப் ஸ்டோர்களும் இது போன்ற விஷயங்கள் நடப்பதில் பங்கு வகிக்கின்றன. 2019ஆம் ஆண்டில் நடந்த இன்ஸ்டாகிராம் சர்ச்சையில் ஆப் ஸ்டோரில் இருந்து ஃபேஸ்புக்கின் தயாரிப்புகளை அகற்றுவதற்காக ஆப்பிள் அச்சுறுத்தும் வரை ஃபேஸ்புக் வரையறுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மட்டுமே எடுத்தது. மனித அடிமை வர்த்தகம் அல்லது மனித கடத்தல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆப்களை கூகுள் மற்றும் ஆப்பிள் தடை செய்ய வேண்டுமா? மேலும் இதில் சம்பந்தப்பட்ட தளங்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி.